ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாங் டிரைவ் போகிறோம். லாங் டிரைவ்னா ஒரு நேர ரோட்டில் வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரோட்டில் நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து டாப் கீரில் 5-4 போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து செகண்ட் கியரில் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து தேர்ட் கியருக்கு நம்ம மாற்றுவோம். ஓகேங்களா? ஒரு மேடு பள்ளம் வரும்போது வந்து செகண்ட் கியருக்கு மாற்றுவோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு வண்டி கிராஸ் ஆகும்போது நம்ம வண்டி ஸ்லோ பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணி ஸ்லோவாக போவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வண்டி மூவ் பண்ணிக்கிற போதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா சேம் ஸ்பீட்லேயே போனோம்னா ஏன்னா ரோடு சிறுசாக இருக்குது. அவங்களும் சில வண்டி, அதாவது இந்த ரோடு எப்படின்னா கிராமச்சாலை. ஓகேங்களா? கிராமச்சாலை விவசாயம் பண்ணுறவங்க, ஆடு மாடு இல்லை இந்த மாதிரி பைக்கில் புல் வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறையா பேர் வந்து போக வேண்டிய பாதை இது. நம்ம வந்து இதில் ஹை ஸ்பீட்லாம் போகக்கூடாது, ஹைவேஸில் போகிற மாதிரிலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு 20லேருந்து 30 அந்த ஸ்பீடை வச்சுக்கிட்டு ஸ்லோ பண்ணி போய்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோனா எப்படின்னா செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஓகே, நார்மலாக வந்து நம்ம செகண்ட் கியர் போட்டே வந்து இந்த மாதிரி ரோட்டில் மெதுவாக போகலாம் நம்ம. ஓகேங்களா? ஸ்பீடாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி டேர்னிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணி அப்படியே மெதுவாக டேர்ன் பண்ணி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு எதுக்கு நடந்தது, நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சின்ன ரோட்டில் நல்ல நிறையா பெண்டு இருக்குது பார்த்துப்போம். நம்ம ஹில் ஸ்டேஷன் டேரெக்டாக போக முடியாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் சிஸ்டம் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போகணும். ஃபஸ்ட்டு நார்மல் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ரோட்டில் வந்து மெதுவாக ஸ்லோவாக ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்காக வந்து நம்ம ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும்போது தான் நமக்கு தெரியும், வண்டி ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம அதுக்கு வழி கொடுக்கணும். அதே மாதிரி சாதாரண ஒரு பைக்கோ ஒரு சைக்கிளோ வந்தாலும் நமக்கு அதுக்கு வழி விட்டுட்டு மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதில் நிறையா பெண்டிங் இருக்கனால வந்து பெண்டு இருக்கனால வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கீர் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேரிங் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஏன்னா நிறையா பெண்டு வருது. நம்ம ஜஸ்ட் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக தான் நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் நிறையா பெண்டு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் டேர்னிங்கில் போகும்போது ஹார்ன் அடித்து போகணும். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வருவாங்க, இல்லை அங்கே நின்று வெயிட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம ஹார்ன் அடித்தோம்னா அவங்களும் கொஞ்சம் அவேர் ஆகிக்குருவாங்க. ஸோ வண்டி வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் வழி விடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்ன ரோடுன்னு சொல்லி. ஸோ இன்னொரு வண்டி ஆப்போசிட் வந்தாலும் நம்ம ரிவர்ஸ் எடுத்து தான் போகணும், இல்லாட்டி அந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்பேஸ் பார்த்து தான் நம்ம வந்து வண்டி முன்ன பின்ன வந்து நகட்டிக்கணும். ஓகேங்களா? அதே ஸ்பீடு பிரேக் வந்தாலும் மெதுவாக பண்ணுங்கள். மெதுவாக ஃபஸ்ட்டு கியருக்கு போயிட்டு மெதுவாக ஏற்றி இறக்குங்க. உடனே டப்பு டப்புன்னு வண்டியை ஆட விட்டுட்டு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்பீடு பிரேக் வந்தோடனே ஜஸ்ட் அப்படியே ஸ்லோ பண்ணிடுங்க. மூவ் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக ஸ்பீடு பிரேக்கு மெதுவாக ஏற்றி இறக்கி அப்புறம் நீங்கள் ஆஸ்யூஷுவலாக செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டு நம்ம மூவ் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போதே சில என்ன சொல்கிறது, பள்ளம் மேடுலாம் வரலாம். ஓகேங்களா? அந்த பள்ளம் மேடு வரும்போது நம்ம வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி இப்போ செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு கியரில் மெதுவாக ஸ்மூத்தாகவே வண்டி ஓட்டலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளானது. பட் நம்ம வந்து பயப்படாமல் ஓட்டணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வர்றவங்க நடந்து போவாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து லேசாக ஹார்ன் அடிச்சுட்டு அவங்க அப்படி ரோட்டை விட்டு போக மாட்டாங்க. ரோடை ஒட்டி தான் அவங்களும் போவாங்க. நம்மளும் கொஞ்சம் அனுசரித்து சைடு மிரர் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து போகணும். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும் நிறைய பெண்டிங், சின்ன நேர ரோடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவ் பண்ணும்போதே வந்து உங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஓரளவு வந்துடும். ஓகேங்களா? ஆனால் அங்கே வந்து பயப்பட வேண்டாம். மேடு பள்ளம் வந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மெதுவாக போங்க. இந்த மாதிரி டாக் ரோட்டில் படுத்துருக்கும். ஸோ ஹார்ன் எடுத்துகிட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்பீடாக போய் அந்த நாயை ஏற்றி அதை டிஸ்டர்ப் பண்ணுற தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு மெதுவாக ஹார்ன் அடிங்க. அது மூவ் ஆகலாட்டி கூட அப்படியே நீங்கள் மெதுவாக டேர்ன் பண்ணி அது இடிக்காத அளவுக்கு பார்த்து மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அடுத்தடுத்த லெவலில் இந்த உலகம் பெரிய ரோடாக இருக்கும்போது 2 வண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் அழகாக வந்துடும் நமக்கு. ஓகேங்களா?
ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் நம்ம ஸ்பீடாக போனால் என்ன நடக்கும்னா திடுதுப்புன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேங்களா. திடுதுப்புன்னு லெஃப்ட் சைடில் மரத்தில் ஏறிடுவோம், ரைட் சைடில் ஏறிடுவோம். அந்த மாதிரி இப்போங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் படுத்துருக்கு, ஹார்ன் அடிச்சாச்சு, ஆட்டுக்குட்டி படுத்துருக்கு, அது எந்திரிக்கலை ஓகேங்களா. மெதுவாக நம்ம டேர்ன் பண்ணி இங்கே ஒரு கோழி இருக்குது, அதுவும் எந்திரிக்கலை. இந்த மாதிரி ரைட்டாக மெதுவாக நம்ம வந்து டேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏறி போய் இந்த லெஃப்ட் சைடில் மிரர் பார்த்துட்டு அது வந்து போயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி போகிறது நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டில் பிட்டில் ஒரு கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும்போது கொஞ்சம் ஆக்சிலேட்டரை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி போயிடும் ஓகேங்களா. வண்டியும் வருது, அவங்க வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா. ஏன்னா சின்ன ரோடு, வர்றவங்களுக்கு நம்ம வழிவிடணும் ஓகேங்களா. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் போட்டால் எப்போ போடுவோன்னா இந்த நம்ம ஸ்பீடு பிரேக்லேருந்து ஏறும்போதும் பள்ளம் மேடு வந்தால் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு மெதுவாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு வருவான். செகண்ட் கியரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது வண்டி வரும்போது ஏதாவது கிராஸில் ஏதாவது அந்த பக்கம் வண்டி நம்ம கொஞ்சம் சைடு கொடுக்கும்போது செகண்ட் கியரில் மூவ் பண்ணிக்க வேண்டியதான். தேர்டு கியரில் இப்போ எதுவுமே இல்லாத போது நம்ம பாட்டுக்கு தேர்டு கியர் போட்டு நம்ம பாட்டு மூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்க வேண்டியது. ஸ்ட்ரெயிட்டோட இருக்கும்போது கொஞ்சம் பெண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப செகண்ட் கியருக்கு போயிட்டு டவுன் செகண்ட் கியர் போயிட்டு மெதுவாக ஸ்லோ பண்ணி டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப எகைன் நார்மலாக வந்து தேர்டு கியர் போட்டு வந்துட வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது, பண்ணுறது வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம காருக்குள்ளே இருக்கோம். ஸோ வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. பட் நம்மளாம் கண்ணாடி மூலியமாக பார்த்து தான் நம்ம எல்லாம் பண்ணுறது. ஸோ மெதுவாக நான் இனிஷியலாக கற்றுக்கும் போது வந்து மெதுவாக ஸ்லோவாக கற்றுக்குங்க. ஸோ எக்காரணம் கொண்டு சீட் பெல்ட் போடாமல் இருந்துடாங்க ஓகேங்களா. ஒரு டிரைவிங்னு போகும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்குங்க. சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ரோடை எடுத்துக்கிட்டு ஸோ மெதுவாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இனி அடுத்த வீடியோவில் இதை விட நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். ஓகே, பாய்.